தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்குள் நுழைய வனத்துறை தடை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 81,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 95 அடியை தாண்டியது. டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். உலகத்தரத்தில் அதிநவீன முறையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டு சிறந்த மருத்துவ வசதிகளை ஏழை எளிய மக்களுக்கு அளித்து வருகிறது. அதேபோல மாமதுரை திருநகரில் 7 தளங்கள் கொண்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமான வடிவமைப்பில் 4 நாட்களில் சவரனுக்கு 3,160 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. விலை குறைவால் தங்கம் வாங்க பொதுமக்கள் ஆர்வம். பண்ருட்டியில் வாகன சோதனையின் போது சிக்கிய 4,5 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ தங்கம். நகைகளை கைப்பற்றி வணிக வரித்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. இடைவிடாத மழையால் வெள்ளக்காடான குஜராத் மாநிலத்தின் நவ்சரி நகரம். வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களின் திருத்தப்பட்ட பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. முதல் 100 பேரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் இடம் பிடித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளரின் குடும்பத்தினரை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி. ரயில் ஓட்டுநர்களையும் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து படம் பார்த்த நடிகர் தனுஷ். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 81,552 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 95 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் கர்நாடகாவின் KRS, கபினி அணைகளில் இருந்து வினாடிக்கு 1,30,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. குறிப்பாக KRS அணையில் இருந்து 2வது நாளாக 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வயநாடு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கான நீர்வரத்து 20,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. காவிரியில் 2 கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பாய்ந்தோடுவதால் கர்நாடகா காவிரி கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஐந்தருவி, சீனி அருவி, மெயின் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 11வது நாளாக தொடர்கிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வர வனத்துறை தடை விதித்துள்ளது.
நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 81,552 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 95 அடியை தாண்டியது. அணையில் 59 TMC தண்ணீர் தற்போது இருப்பு இருக்கிறது. அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் ஓரிரு நாட்களில் தண்ணீர் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து 13,537 கன அடியாக அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2,50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த சில நாட்களாக நீலகிரி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. பில்லூர் அணையும் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரிநீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் அணைக்கான நீர்வரத்து 13,537 கன அடியாக அதிகரித்துள்ளது. 105 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 86 அடியாக உயர்ந்துள்ளது. இதேபோல குண்டேரி பள்ளம் மற்றும் வரட்டு பள்ளம் அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களின் சில பகுதிகளை பிரித்து புது யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்ற பாஜக எம்பியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் எம்பிக்கள் முழக்கம் எழுப்பியதால் மக்களவையை ஒத்திவைக்க நேரிட்டது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளை பிரித்து யூனியன் பிரதேசமாக இணைக்க வேண்டும் என்று பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே நேற்று மக்களவையில் பேசியிருந்தார். இந்த விவகாரம் இன்று மக்களவையில் புயலை கிளப்பியது. பாஜக எம்பியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என முழக்கம் எழுப்பினர். பாஜக எம்பிக்களும் பதில் குரல் எழுப்பியதால் மக்களவையை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. Please, Mr. Nishikant Dubey has said in house. क्या? Mr. Nishikant Dubey has said in the house that from 2 districts should be taken from the West Bengal. What is this? On the ground of the religion. उन्होंने अपना विषय शून्यकाल में रखा, लेकिन हम जो बार के विषय उस पर चर्चा minister can say. இதையடுத்து மக்களவையை பகல் 12:30 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். இதனிடையே முக்கிய பிரச்சினைகள் பற்றி விவாதிக்க தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுவதை எதிர்த்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் மாநிலங்களவையில் பரபரப்பு நிலவியது. எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேட்க அவைத்தலைவர் மறுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கூச்சல் குழப்பத்துக்கு இடையே பேசிய திமுக உறுப்பினர் திருச்சி சிவா எதிர்க்கட்சியினரின் நோட்டீஸ்களை தொடர்ந்து நிராகரிக்கும் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் செயல் ஏற்கத்தக்கது அல்ல என்று குறிப்பிட்டார். இதனை எதிர்த்து பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் குரல் எழுப்பியதால் அவையில் குழப்பம் ஏற்பட்டது. முன்னதாக பேசிய காங்கிரஸ் எம்பி ப. சிதம்பரம் முக்கிய அலுவல்கள் இருந்தால் வேறொரு நாளில் எதிர்க்கட்சிகள் கோரும் விவாதத்தை வைத்துக் கொள்ள அவைத்தலைவர் அனுமதி வழங்கலாம் என்று கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் விவாத கோரிக்கைகள் அனைத்துமே மாநிலங்களவைத் தலைவரால் நிராகரிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராணுவத்தின் பரிந்துரையின் பேரில்தான் அக்னிபாத் திட்டம் அமல்படுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி கூறியிருப்பது அப்பட்டமான பொய் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். பிரதமர் மோடி அற்பமான அரசியலில் ஈடுபடுவதாகவும் கார்கே விமர்சனம் செய்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான கார்கில் போரில் இந்திய ராணுவம் பெற்ற வெற்றியின் 25வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் அக்னிபாத் திட்டம் குறித்து பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருந்தார். லடாக்கில் நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி ராணுவத்தின் பரிந்துரையின் பேரில்தான் அக்னிபாத் திட்டம் அமல்படுத்தப்பட்டது என்று தெரிவித்தார். இந்த கருத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். வீர மரணமடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இதுபோன்ற நிகழ்வுகளில் அற்பமான அரசியலில் பிரதமர் மோடி ஈடுபடுவதாக கார்கே தனது எக்ஸ் பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார்.
ராணுவத்தின் பரிந்துரையின் பேரில்தான் அக்னிபாத் திட்டம் அமல்படுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் பிரதமரின் இந்த பொய் வீரமிக்க இந்திய ராணுவத்திற்கு அளிக்கப்பட்ட மன்னிக்க முடியாத அவமானம் என்றும் கார்கே குறிப்பிட்டிருக்கிறார். அக்னிபாத் திட்டத்தின்படி 75% வீரர்கள் நிரந்தரமாக பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் 25% பேர் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று முன்னாள் ராணுவ தளபதி நரவானே கூறியதாக கார்கே குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதற்கு நேரெதிராக மோடி அரசு செய்துள்ளதோடு இந்த திட்டத்தை முப்படைகளுக்கும் அமல்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அக்னிபாத் திட்டம் முப்படைகளுக்கே அதிர்ச்சியளிக்கும் திட்டமாக இருந்ததாக முன்னாள் தளபதி நரவானே எழுதி வெளியாகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் உள்ளதாக கார்கே கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் ஆபத்தானது என்று நரவானே கூறிய கருத்துகளும் பதிவாகியுள்ளதாக கூறியுள்ள கார்கே அக்னிபாத் திட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் தொடர்ச்சியான வலியுறுத்தல் என்று தெரிவித்துள்ளார். ஒன்றிய பட்ஜெட்டுக்கு பிறகு சரிவை கண்டு வரும் தங்கம் விலை கடந்த 4 நாட்களில் 3160 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச நாடுகளிடையே நீடிக்கும் போர் பதற்றம், பொருளாதார மந்தநிலை காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து கடந்த சில மாதங்களாக அதன் விலை கிடுகிடுவென ஏற்றம் கண்டது. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒன்றிய பட்ஜெட் தாக்கலின் போது தங்கம் வெள்ளி மீதான சுங்கவரி குறைத்து அறிவிக்கப்பட்டது. இதனால் அன்றைய தினமே தங்கம் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்தது. இன்றைய நிலவரப்படி சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 51,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 3160 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 89 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் செஸ் வரி மற்றும் இறக்குமதி வரி குறைந்துள்ளதால் தங்கத்தின் விலை அதிரடியாக 4 நாட்களில் சவரனுக்கு 3160 ரூபாய் குறைந்துள்ளது. இதன் காரணமாக நகை கடைகளில் தங்கம் வாங்க பெண்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த டைமில் ஆடி டிஸ்கவுண்ட் அது இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த டைமில் நீங்கள் ஜுவல் வாங்கினா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி ஒரு ஜுவல் வேணுமோ வாங்கி ஹாப்பியாக இருங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நகை வாங்குறதுக்காக, பொண்ணுக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ பார்த்தா போன வாரத்துக்கு இந்த வாரம் வந்து நகை விலையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. டிசைன்ஸ் நிறையா இருக்குது. கடையிலையும் நல்லா இதாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. ஒரு 3000 சில்லரவா போன வாரத்துக்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையும்னு எதிர்பார்க்குறோம். நகை விலை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா இந்த ரிவைசலுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குல்ல. ஸோ அதனால தான் நாங்கள் வாங்கலான்னு வந்தோம். நாங்கள் பிளான் பண்ணி வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுன் 1.5 பவுன் வாங்கலான்னு வந்தோம். ரேட் குறைஞ்சிருக்கனால ஒரு 2-3 பவுன் வாங்கலான் இருக்கிறோம். இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இப்போ கொஞ்சம் நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறோம். கிராமுக்கு 7000க்கு மேலே போயிட்டு இருந்தது. இப்போ அது 6400 உங்களுக்கு. அப்போ நல்ல ஒரு இது தானே உங்களுக்கு, நல்லா ப்ராஃபிட் தானே. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட்டு விழுந்துருக்கு உங்களுக்கு. ஸோ அது மக்களும் ஃபீல் ஆகிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நிறைய வாங்க வந்துட்டுருக்காங்க. ஆனால் போன மாதமெல்லாம் இத்தனைக்கும் நல்ல மாதம்தான், அதிலெல்லாம் ஆள் யாரும் வரல. இப்போ இந்த ரேட் விழுந்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இதுக்கு வேண்டி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தங்கத்தின் மேலே வந்து விவசாய வரி செஸ்ஸு வச்சுருந்தாங்க. அது 6%. அதை வந்து 1% பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டையும் சேர்த்து 6% தங்கத்தினுடைய இறக்குமதி வரியாக வந்து சுங்க வரியாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து முழுமையாக இந்த துறை சார்ந்தவங்க எல்லாருமே நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் கேட்டது 4%, ஆனால் அவங்க கொடுத்தது 6%. பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் பரிசீலனை செஞ்சு அவங்க இந்த 2% குறைச்சி 4% தான் கொடுக்கும் பொழுது நுகர்வோருக்கு இன்னும் பலனளித்ததாக இருக்கும். அரசு வந்து அவங்களுடைய நிதி அமைச்சத்தில் பேசி எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி, இது உள்நாட்டு வரி, இதுக்கு வந்து 3% இருக்கிறத வந்து 1.5% பண்ணணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே போலீசாரின் வாகன தணிக்கையில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 12 கிலோ தங்கம் சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பன்ருட்டியை அடுத்த பூங்குணம் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது அந்த வழியாக சென்ற சொகுசு கார் ஒன்றை மடக்கி சோதனையிட்ட போது 2 பைகளில் 12 கிலோ தங்கம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் கோவையைச் சேர்ந்த நகை உற்பத்தியாளர் ஒருவர் விற்பனைக்காக அந்த தங்க நகைகளை சென்னையில் உள்ள நகை கடைகளுக்கு எடுத்து சென்றதாக தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 12 கிலோ நகைகளையும் போலீசார் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை காரில் கொண்டு சென்றது தொடர்பாக ஸ்ரீதர், கார்த்திகேயன், ஜான் ஆகியோரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ஒருவர் ஏரி குளங்களை தூர்வாரி ஒரு நீர் போராளியாகவே உருவெடுத்துள்ளார். ராமநாதபுரத்தில் பாசன கால்வாய்க்கு அவரது பெயரை வைத்து கிராம மக்கள் கௌரவப்படுத்தியுள்ளனர். யார் அந்த இளைஞர்? பார்க்கலாம். 2018 கஜா புயலின் கோர தாண்டவத்தால் 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றுவிட்டது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டம். புயலால் நிலை குலைந்து போன விவசாயிகள் அடுத்து நிலவிய தண்ணீர் தட்டுப்பாட்டால் விவசாயத்தையே கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த நிலையில் பேராவூரணியை அடுத்த நாட்டியம் கிராமத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான நிமல் ராகவன் விவசாயிகளுக்காக தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க களம் இறங்கி நீர் போராளியாகவே மாறிவிட்டார். அப்படி அவர் தனது நண்பர்களுடன் இணைந்து துவக்கிய முதல் பணி பேராவூரணி பெரிய குளத்தை தூர்வாரி சீரமைத்ததுதான். சுமார் 35 அடியிலிருந்த நீர்மட்டம் சீரமைப்புக்கு பின் 50 அடிக்கு வந்தது. 35 ஆண்டு கால பிரச்சினைக்கு 107 நாட்களிலேயே தீர்வு கண்ட நிமல் ராகவனை தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கும் அழைத்து சென்றது இந்த பேராவூரணி குளம் சீரமைப்பு பணிதான். புதுக்கோட்டை, நாகை, திருவாரூர், ராமநாதபுரம் என பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்த நீர் பற்றாக்குறையை கையிலெடுத்து தூர்வாரி நீர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நிமல் ராகவன். நிறையா இம்பேக்ட்ஸும் கிடச்சிது. 350 அடியில் அந்த வாட்டர் லெவல் வந்து 50 அடிக்கு வந்துச்சு. நிறையா தண்ணி இல்லாத போர்வெல்ல வந்து போர் தண்ணி வர ஆரம்பிச்சிது. இப்போ ராமநாதபுரம் மாதிரி பகுதிகளில் வேலை பார்த்துட்ருக்கோம் கடந்த 2 வருஷம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா 300 ரூபா சம்பளம் வாங்குற வீட்டில் 200 ரூபா தண்ணிக்காண்டியே செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி ஒரு சில ஊர்லலாம் எங்கே போய் பார்த்தாலும் கிட்னி ரிலேட்டட் பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்துச்சு. இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒட்டுமொத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை. இதை சரி பண்ணலாம் அப்படின்னு ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து தண்ணியே இல்லைன்னு சொன்ன ராமநாதபுரத்தில் இப்போ 2 போகம் விவசாயம் பண்ண வச்சாச்சு. தூர்வாரும் இடங்களில் எல்லாம் குறுங்காடுகளை அமைத்து பறவைகளின் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் வழிவகை செய்துள்ளார். இவரது சேவையை போற்றும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் பெரியகுளம் கால்வாய்க்கு நிமல் ராகவன் என பெயர் சூட்டி கிராம மக்கள் கௌரவப்படுத்தியுள்ளனர். ஏரி வந்து திருப்பி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ஆழப்படுத்தி பெரும் அளவு நீர் சேகரிப்பை உறுதிப்படுத்தும் போது இங்கே உள்ள விவசாயமும் மீண்டும் தலைக்கு பெறும். குளம் வந்து பைங்கால் சுந்தரவாண்டி குளம்னு பேர். இது வந்து என்னென்னா மிக சீர்கடைந்து சீர்கேட்டுப்பட்டு சரி பண்ண முடியாத நிலைமையில் இருந்தது. அவங்க வந்து இப்போ வந்து குளத்தை ஆழப்படுத்தி கரைகளை செம்மப்படுத்தி மிக அருமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு தந்திருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமின்றி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்கள், இலங்கை, கென்யா என வெளிநாடுகளிலும் இதுவரை 207 ஏரிகள், 1360 கிலோமீட்டர் தொலைவிலான 6 மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாரியுள்ளார் இந்த நீர் போராளி நிமல் ராகவன். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா அண்ணாமலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.